நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக நாம் தியானித்தோம். இந்த வேளையில் கூட மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய நேரடியான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆம், தேவனுடைய சமூகத்தில் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் விளக்கமாய் சொல்கிறபடியினாலே நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் அநேக நேரங்கள் ஒரு கேள்விக்குறியாகவே நம்முடைய ஜெபம் இருக்கிறது. நடக்குமா, முடியுமா, கூடாத காரியம் என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிகளை சொல்லி. ஆம், தேவ சமூகத்தில் ஒரு நாள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு. நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளான இருதயத்துக்குள் ஆழமாக பதிய ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். உண்மையாய் தேவன் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளும் என்று நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெற்றுக்கொள்ளும்படியாக நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அந்த அனுபவத்தில் போவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக 25ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்கள் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவளுக்கும் மன்னின்னு சொல்லி பார்க்கிறோம். நம் ஜெபத்திலே நமக்குள் இருக்கிற அந்த கோபங்கள், விரோதங்கள், கசப்புகள் இவை எல்லாவற்றையும் விளக்கி மன்னிக்கின்ற தன்மையோடு கூட ஜெபிக்கின்ற போது நிச்சயமாய் நாம் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நம் தேவன் உயிருள்ளவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினாலே, இன்றைக்கும் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நாம் அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். இயேசுவின் பொன் நாமத்தினால் ஏனெங்கிலும் கேட்கிடும் தம் சித்தம் போல் தந்திடுவார். அன்னையுவர் என்பதற்கே தம் சித்தம் போல் தந்திடுவார். அன்னையுவர் என்பதற்கே ஆலயமே தேவலயமே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் ஜெபிக்க வேண்டும். பிறரை மன்னிக்கின்ற மனதோடு இருந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும் ஐயா. நிச்சயமாய் நாங்கள் விடத்தில் சொன்ன அனைத்து காரியத்தையும் உம் நாமத்தினாலே, இயேசுவின் பொன் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நம்புகிறோம் ஐயா. நம்புகிற எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் பலனுண்டு கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.